வணக்கம். நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை, பூச நட்சத்திரம், சஷ்டி திதி. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை என்பதை சொல்ல இருக்கிறோம். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். 3 நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். திருஷ்டி இருக்கு, உங்க மேல வைத்தறிச்சல் பலருக்கு இருக்கு, குறைக்கணும். என்ன தண்ணி குடிக்க வேண்டியதா அல்ல. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும், நல்ல பெயர்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். ஓம் நம்மாழ்வாரே போற்றி, நம்மாழ்வாரே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. நந்தகம்ங்கிறது எம்பெருமான் நாராயணனுடைய கையில இருக்கிற வாள், கத்தி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும். கூடவே மகாபாரதம் பேசுகிறதுன்னு 2 புக் எழுதியிருக்கார். அல்லையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் இனிப்பா ஏதாவது சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. காக்கைக்கு ருசி தெரியாது, ஆனா சாப்பிடும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கர்வம், வீம்பு, வரட்டு பிடிவாதம் அதிகம். பொறுமை, நிதானம் வேண்டும். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 5, வடக்கு, மஞ்சள். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷனே போற்றி. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. கோயில்ல இருந்து அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பரிகாரம், நல்ல பரிகாரம். சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில கோயில்ல தீபம் போட்டுருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட வேண்டியது முக்கியம், வசதிப்பட்ட நேரத்தில். வேறு சில வழிபாடுகள் செஞ்சா நல்லது சொல்றோம். அனுகூலமான எண் 9, மேற்கு, சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷனே போற்றி. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. கோயில்ல இருந்து அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பரிகாரம், நல்ல பரிகாரம். சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில கோயில்ல தீபம் போட்டுருங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வம்பு வழக்கு அதிகம். நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். புனர்பூசத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட வேண்டியது முக்கியம். வேறு சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 2, தெற்கு, சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷனே போற்றி. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. கோயில்ல இருந்து அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பரிகாரம், நல்ல பரிகாரம். சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில கோயில்ல தீபம் போட்டுருங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். திருஷ்டி இருக்கு, உங்க மேல வைத்தறிச்சல் பலருக்கு இருக்கு, குறைக்கணும். என்ன தண்ணி குடிக்க வேண்டியதா அல்ல. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும், நல்ல பெயர்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். ஓம் நம்மாழ்வாரே போற்றி, நம்மாழ்வாரே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. நந்தகம்ங்கிறது எம்பெருமான் நாராயணனுடைய கையில இருக்கிற வாள், கத்தி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும். கூடவே மகாபாரதம் பேசுகிறதுன்னு 2 புக் எழுதியிருக்கார். அல்லையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் இனிப்பா ஏதாவது சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. காக்கைக்கு ருசி தெரியாது, ஆனா சாப்பிடும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், அவசரம், தடுமாற்றம் அதிகம் 3 பேருக்கும். ஆனா அந்த நிதானம்னு நினைச்சுக்குவீங்க.
ஏன்னா கிரக நிலைகள் சரியா இல்லை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, தேவகுருவே போற்றி, தேவசேனா போற்றி. தேவசானா தெய்வானை, முருகப்பெருமானுடைய தேவி, இந்திரனுடைய மகள். இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். ஜெயகாந்தன் அவர் எழுதிய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் படிச்சு பாருங்க. அல்லது அவருடைய சிறுகதைகள் படிச்சு பாருங்க. நல்ல வெளிச்சம் கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டியாக அது அமையும். ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் துணி புதுசு பழசு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. இதிலெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வெற்றி வரும் அல்லது தோல்வி தடுக்கப்படும். இதையெல்லாம் செய்யுங்க. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, எதிரிகள் அல்ல நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். ஜாக்கிரதை. பண விஷயத்தில் நிதானம். கடன் கொடுக்காதீர்கள். நிதானம். பெரிய அளவுள்ள பொருளை வாங்காதீர்கள். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, தேவகுருவே போற்றி, தேவசேனா போற்றி. தேவசானா தெய்வானை, முருகப்பெருமானுடைய தேவி, இந்திரனுடைய மகள். இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். ஜெயகாந்தன் அவர் எழுதிய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் படிச்சு பாருங்க. அல்லது அவருடைய சிறுகதைகள் படிச்சு பாருங்க. நல்ல வெளிச்சம் கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டியாக அது அமையும். ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் துணி புதுசு பழசு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. இதிலெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வெற்றி வரும் அல்லது தோல்வி தடுக்கப்படும். இதையெல்லாம் செய்யுங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போட்டுருங்க. சிறப்பான நாள். உங்கள் சுறுசுறுப்பு தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2 3 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்கு. உங்க மேல வைத்தறிச்சல் பலருக்கு இருக்கு. குறைக்கணும். என்ன தண்ணி குடிக்க வேண்டியதா அல்ல. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். நல்ல பெயர்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். ஓம் நம்மாழ்வாரே போற்றி, நம்மாழ்வாரே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. நந்தகம்ங்கிறது எம்பெருமான் நாராயணனுடைய கையில இருக்கிற வாள், கத்தி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும். கூடவே மகாபாரதம் பேசுகிறது 2 புக் எழுதியிருக்கார். அல்லையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் இனிப்பா ஏதாவது சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. காக்கைக்கு ருசி தெரியாது, ஆனா சாப்பிடும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, மூலம் பூராடம் உத்திராடம் 1 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, கவனம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, தேவகுருவே போற்றி, தேவசேனா போற்றி. தேவசானா தெய்வானை, முருகப்பெருமானுடைய தேவி, இந்திரனுடைய மகள். இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். ஜெயகாந்தன் அவர் எழுதிய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் படிச்சு பாருங்க. அல்லது அவருடைய சிறுகதைகள் படிச்சு பாருங்க. நல்ல வெளிச்சம் கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டியாக அது அமையும். ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் துணி புதுசு பழசு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. இதிலெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வெற்றி வரும் அல்லது தோல்வி தடுக்கப்படும். இதையெல்லாம் செய்யுங்க. சார், அது வியாழக்கிழமை, எங்க ராசிக்கு தலைவர் குரு, வியாழக்கிழமைக்கு தலைவர் குரு, அதனால பெருசா ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் சப்பக்கட்டு வேண்டாம். 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. சார், இந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு, எங்களை பொறுத்தவரையில் அந்த கணக்கு தவறு. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திருஷ்டி உங்க மேல அதிகமா இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சிரவணனே போற்றி, சிரவணனே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். சித்தரே போற்றி,
தெரிஞ்ச சித்தர் பேர் இருந்தால் சொல்லுங்கள். கருவூர் சித்தர், கோரக சித்தர், போகர், இப்படி சித்தர்கள் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள். பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாசிங்க. நல்லது நல்லது. ஏழைகளுக்கு தயிர் சாதம் அல்லது மோர் சாதம் கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி இல்லாமற் போகும். அது ஒரு பெரிய பாதிப்பு. எனவே செய்யுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் அதிகமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. நல்லது, சூப்பர், பிரமாதம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னிதியில் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திருஷ்டி உங்க மேல அதிகமா இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சிரவணனே போற்றி, சிரவணனே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். சித்தரே போற்றி. தெரிஞ்ச சித்தர் பேர் இருந்தால் சொல்லுங்க. கருவூர் சித்தர், கோரக சித்தர், போகர், இப்படி சித்தர்கள் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாசிங்க. நல்லது நல்லது. ஏழைகளுக்கு தயிர் சாதம் அல்லது மோர் சாதம் கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி இல்லாமற் போகும். அது ஒரு பெரிய பாதிப்பு. எனவே செய்யுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். சந்தோஷம், வெற்றி. பாடா, ஆமா அப்பாடா, எங்களுக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. தொடர்ச்சி 5 நாட்கள் சிறப்பா இல்லை நேற்று வரைக்கும். நல்லா இருக்கு, கலக்கிறீங்க. தயவு செய்து சூரியனுக்கும் குருவுக்கும் 3 நட்சத்திரக்காரர்களும் நவகிரக சன்னிதியில் வசதிப்பட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. முக்கியம். அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திருஷ்டி உங்க மேல அதிகமா இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சிரவணனே போற்றி, சிரவணனே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். சித்தரே போற்றி. தெரிஞ்ச சித்தர் பேர் இருந்தால் சொல்லுங்க. கருவூர் சித்தர், கோரக சித்தர், போகர், இப்படி சித்தர்கள் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாசிங்க. நல்லது நல்லது. ஏழைகளுக்கு தயிர் சாதம் அல்லது மோர் சாதம் கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி இல்லாமற் போகும். அது ஒரு பெரிய பாதிப்பு. எனவே செய்யுங்க, நல்லது. நேயர்களே, குரு பகவான் 5 ராசிகளுக்கு உதவி கொண்டிருக்கிறார். ரிஷபம், கடகம், விருச்சிகம், மேஷம். மீதமுள்ள ராசிக்காரர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னிதியில் தீபம் போடுறது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.